விக்னேஸ்வர பூஜையும் மகா சங்கல்பமும் உலக நன்மைக்கான மகா சங்கல்பமும் இனிதல் நிறைவேறியது. அடுத்ததாக கணேச பஞ்சரத்னம் ஆரம்பித்து பல ஸ்லோகங்கள் நண்பர்கள் சொல்ல இருக்கிறார்கள். மீதமுள்ள நண்பர்களும் தொடர்ந்து வந்து இந்த பாராயணத்திலே கலந்து கொண்டு பெரியவருடைய அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய ஜெயசங்கரா ஹரஹர. Ira
स्तनी नाभ्यालवालरोमाली रम्या भक्तिवश्या भयावहा शाम्भवी शारदाराध्या सर्वाणि सर्वदायिनी साङ्गरी श्रीकरी साध्वी शरच्चन्द्रनिवारणा कालोदरी शान्तिमती निर्याधारा निरञ्जना निर्लेपा निर्मला नित्या निराकारा निराकुला निर्गुणा निष्कला शान्ता निष्कामा निर्वल्लभा नित्यमुक्ता निर्विकारा निष्प्रपञ्चा निराश्रया नित्यशुद्धा नित्यबुद्धा निरवध्या निरन्तरा निष्कारणा चक्रराजनिकेतना पार्वती पद्मनयना पद्मनाभसमप्रभा पञ्चप्रेतासनासीना पञ्चब्रह्मस्वरूपिणी चिन्मयी परमानन्दा विज्ञानगणरूपिणी ध्यानजागृतेयरूपा धर्मा धर्मविवर्जिता विश्वरूपा जागरिणी स्वपन्थी तैलसात्विका सुप्ता प्रज्ञात्मिका तुल्या सर्वावस्था विवर्जिता शिष्टिकर्ते ब्रह्मरूपा गोत्री गोविन्दरूपिणी संहारिणी रुद्ररूपा तिरोधानगरीता भग्निन्यादिसमन्विता तद्जन्मासक्तहृदया वागिनी रूपधारिणी मूलाधारा गुलारूढा पञ्चवस्त्रास्ति संस्थिता अङ्गुशालि प्रहरणा वरदादिनिषेविता मुक्तौजना सप्तसिद्धा कालिन्यम्बा स्वरूपिणी महाचक्राभ्यनिलया शुक्लवर्णा षडानना मध्या संस्था हंसवती मुख्यशक्तिसमन्विता हरिप्राणैकरसिका आग्निनी रूपधारिणी सहस्रदलपद्मस्था सर्ववर्णोपशोभिता सर्वायुधगदा शुक्ल संस्थिता सर्वतोमुखी सर्वौधनवेदसिद्धा ज्ञानिन्यम्बा स्वरूपिणी स्वादा स्वदा मदेर्मेका श्रुतिस्मृतिरनुत्तमा पुण्यकीर्ते पुण्यलभ्या पुण्यश्रवणकीर्तना कुलोमलाचिता भद्र मोसनी पद्मराजगा
ஒரு ரெண்டு ஸ்லோகம் சொல்ல சொல்லியிருக்கா. அது மட்டும் அஸ்மின் பராத்மன் அனுபாத கல்வே பவித்ர முக்தாபிதபத்மயோனிஹி அனந்த பூமா மமதோராசிம் நிருந்தி மாதாலய வாச விஷ்ணு. அஸ்மின் பராத்மன் அனுபாத கல்வே பவித்ர முக்தாபிதபத்மயோனிஹி அனந்த பூமா மமதோராசிம் நிருந்தி மாதாலய வாச விஷ்ணு. அஸ்மின் பராத்மன் அனுபாத கல்வே பவித்ர முக்தாபிதபத்மயோனிஹி அனந்த பூமா மமதோராசிம் நிருந்தி மாதாலய வாச விஷ்ணு. सर्वर योगीन्द्राणां नमस्कृतेषु अजिनमधुरं मुक्तिवाजानिवासो भक्तानां कामवर्षनिधर्मितलयं नागते कवरमूलं नित्यं चित्तस्थितं मे बालपुरवने कृष्णामयसिन्धो निर्वाणि. மிகுந்த சந்தோஷமான ஒரு விஷயம். இவ்வளவு ஆஸ்திக அன்பர்கள் இவ்வளவு நேரம் இங்கே இருந்து இந்த பூஜையை கலந்து கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமான விஷயம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. பக்தோதர அர்ச்சனை இருக்கு. எல்லாரும் பொறுமையாக இருந்து அர்ச்சனையை தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் ஆகாரம் இருக்கு. முடிச்சுட்டு தான் அவசியம் பெரியவா பிரசாதம் வாங்கிட்டு போகணும். இன்னொன்று இங்க எல்லாருக்கும் ஒரு பெரியவாவுடைய பாதுகா அர்ச்சனை பண்ணின ஒரு லட்சுமி குபேரன் காயின் ஒன்று இருக்கு. அந்த காயின் மனத்திலிருந்து வந்த விபூதி குங்குமம் பிரசாதம் இருக்கு. பொங்காட்டுகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் அந்த சௌபாகிய திரவியங்கள்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் வரிசையாக நின்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம். அதுக்கு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த நம்ம இந்து சமய மன்றத்துடைய சார்பாக ஸ்ரீமன் நாராயணிய பாராயண யஜ்ய மேளா அது வந்து ஜூலை 19ஆம் தேதி நடக்க இருக்குது. சென்னையில தான் நடக்கும். 2-3 இடங்களை யோசிச்சு வச்சிருக்கோம். எந்த இடம் அப்படின்னு இன்னும் முடிவான சொல்றோம். அந்த நாராயணியத்துல கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க மகாலட்சுமி கண்ணன் இருக்காங்க. இவங்கள்ட்ட தங்களுடைய பேரையும் போன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க. நீங்க ஏற்கனவே உங்களுடைய ஊர்ல நாராயணிய பாராயண மண்டலில உறுப்பினரா இருக்கலாம். அவங்கள்ட்ட உங்க குரூப்பா நீங்க வாட்ஸ்அப் எல்லாம் வச்சிருந்துக்கலாம். இருந்தாலும் கூட உங்களுடைய பேரையும் போன் நம்பரையும் இவங்கள்ட்ட இப்ப கொடுத்துட்டு போங்க. இவங்க ராஜலட்சுமி மாமி இவங்க 2 பேரும் அப்புறமா கோஆர்டினேட் பண்ணி அந்தந்த ஊருடைய எல்லாருமே சேர்த்து உங்களுக்கு அந்த டேட்டு வென்யூலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க அப்போ வந்து கலந்துக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். அவசியமா எல்லாரும் உங்களுடைய நம்பர் தான் கொடுத்துக்கோங்க. இந்து சமய மன்றமானது 1972 காஞ்சி மகா பெரியவருடைய வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தலின்படி பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளால ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 50 வருடங்களுக்கு மேலாக இயக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்த இயக்கம் தான் ஜனகல்யாணுடைய மானம்பாக்கத்தில் நிறைய சேவை இயக்கங்கள் சேவை பணிகள்லாம் நடந்தது. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்து சமய மன்றத்துல பொதுவாக நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைச்சு பண்றதுதான் நமக்கு வந்து வழக்கமான வருஷம் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பாலர்களுக்கான பண்பாட்டு பயிற்சி வகுப்பு, சமய வகுப்புகள் நடத்துறது, வசதி இல்லாத ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமத்து கோவில்களுக்கெல்லாம் பூஜை நடக்காத கோவில்களுக்கெல்லாம் பூஜை நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறது, எண்ணெய் குறைஞ்சபட்சம் எண்ணெய் தெரியாத கொடுத்து விளக்காவது ஏற்ற முடியாத செய்யணும், அந்த மாதிரியான உதவிகளை செய்யறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இந்த மாதிரியான கூட்டு பாராயணங்கள், கூட்டு பிரார்த்தனைகள், உலக நன்மைக்கான விஷயங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். நம்ம இந்த பெரியவா ஜெயந்தி, புது பெரியவா ஜெயந்தி, வருஷம் புது விளக்கு பூஜை, மாதந்த திருவிளக்கு பூஜை இதையெல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து நடத்திட்டு போனோம்னா இந்த தொடர்ந்த வேலைகள்ல நம்ம இந்த வருஷம்
மிக விமர்சையாக அழகாக இந்த பெரியவாளுடைய ஜெயந்தியை கொண்டாடுறோம். இது மாதிரியான அன்பர்களுடைய தொடர்ந்து ஆதரவுனால மேலும் மேலும் இது போன்ற பணிகள் நடக்கணும் அப்படின்னு பெரியவாளையும் பிரார்த்திச்சுக்கிறோம், உங்களையும் வேண்டிக்கிறோம். இந்த குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு உறுதுணையாக பல பேர் இருந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ராதாகிருஷ்ண மாமி அவங்க இவங்க எல்லாரையும் இவ்வளவு தன்னுடைய குழுக்கள்ல நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இந்து சமயம் மன்றத்திற்காக ஒரு சிறிய மரியாதை கொடுக்கலாம். அடுத்ததாக இந்த பாராயணத்தை நல்லபடியாக நடத்தி தந்தை குழுவோடு சேர்த்து கொடுத்த கமலாகிருஷ்ணன் மாமி அவர்கள் அவங்களுக்கும் ஒரு இந்து சமய மன்றத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதை, திருமதி மகாலட்சுமி கண்ணன் அவர்கள் இந்த மரியாதை சொல்லுவாங்க. குழுவில் எல்லாருக்கும் இருக்கிற போட வேண்டியது இருந்தாலும் எல்லாருடைய சார்பாகவும் குழுவுடைய சார்பாகவும் மக்களுடைய சார்பாகவும் இந்த மரியாதை அவர்கள் இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக நடைபெறதுக்கு உறுதுணையாக வேற நிறைய நிதி விஷயங்களையும் உதவியாக இருந்திருக்காங்க. இந்த சேலையூர் பகுதியில் எஸ்பி மஹால் என்கிற திருமண மண்டபத்தை உதவியாக இருக்காங்க. எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் அவங்க கம்பெனியாக இங்கே வந்திருக்காங்க. அவங்களையும் இங்கே வருமானம் கிடைக்கிறது. அவங்களுக்கு நம்ம இந்து சமய மன்றத்தின் சார்பாக சின்ன முடியும். மண்டபத்தினுடைய வளாகத்தை நமக்கு இவ்வளவு வசதிகள் எடுத்து நமக்கு சப்போர்ட்டா இருந்த ஸ்ரீமட நிர்வாகத்துக்கும் நம்ம எங்களுடைய இந்து சமய சார்பான நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக பெரியவாருடைய பாதுகா அஷ்டோத்திர சதநாமாசனை நடைபெறும். அன்பர்கள் இருந்து பொறுமையாக ஓம் சுவாமிநாத குரவே நமः. ஓம் கருணாசாகராய நமः. ஓம் ஜலராஸ்வஸ்மவர்த்திமலே நமः. ஓம் சர்வஜராஜரஹృదயஸ்தாய நமः. ஓம் பக்தபரிபாலகஸ்ரேஷ்டாய நமः. ஓம் கர்மபரிபாலகாய நமः. ஓம் ஸ்ரீ தேவேந்திர சரஸ்வதி ஆச்சார்யாய நமः. ஓம் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமः. ஓம் शिवशक्ति स्वरूपाय नमः. ओम भक्तजनप्रियाय नमः. ओम ब्रह्म विष्णु शिवज्ञ स्वरूपाय नमः. ओम कांची चैत्रवासाय नमः. ओम सकलासीनवासाय नमः. ओम स्वधर्म परिपोषकाय नमः. ओम चातुर्वर्ण्य रक्षकाय नमः. ओम रोग रक्षित संकल्पाय नमः. ओम ब्रह्मनिष्ठापराय नमः. ओम सर्वपापहराय नमः. ओम धर्मरक्ष संतुष्टाय नमः. ओम वंशातीतनश्रीगते नमः. ओम सर्वोपनिषत् सारज्ञाय नमः. ओम सर्वशास्त्रज्ञाय नमः. ओम सर्वलोकपितामहाय नमः. ओम भक्ताभीष्टप्रदायकाय नमः. ओम ब्रह्मण्यघोषकाय नमः. ओम नानाविधपुष्पार्चितप्रदाय नमः. ओम रुद्राक्षकीटदायिने नमः. ओम भस्मोद्भूरितविग्रहाय नमः. ओम सर्वज्ञाय नमः. ओम सर्वचराचरव्यापकाय नमः. ओम अनेकसिद्ध्यपरिपालकाय नमः. ओम मनस्साञ्चल्यनिवर्तकाय नमः. ओम अभयहस्ताय नमः. ओम भयावहाय नमः. ओम यज्ञपुरुषाय नमः. ओम यज्ञानुष्ठानरुचिप्रदाय नमः. ओम यज्ञसम्पन्नाय नमः. ओम यज्ञसहाय नमः. ओम यज्ञफलदाय नमः. ओम यज्ञप्रियाय नमः. ओम उपमानरहिताय नमः. ओम स्फटिक तुलसी रुद्राक्षहारधारिणे नमः. ओम चातुर्वर्ण्य समस्कृते नमः. ओम रुक् यजुस्साम अथर्वण चतुर्वेद संरक्षकाय नमः. ओम दक्षिणामूर्ति स्वरूपाय नमः. ओम दात्र स्वप्न सुषुप्त्या विपस्तादीकाय नमः. ओम कोटिसूर्य तेजोमय शरीराय नमः. ओम साधु सत्य संरक्षकाय नमः. ओम अष्ट गज गो पूजा निवर्तनाय नमः. ओम गुरुपादका पूजा निवर्तनाय नमः. ओम कनकाभिषिक्ताय नमः. ओम स्वर्ण इंद्रदल पूजिताय नमः. ओम सर्वजीव मोक्षदाय नमः. ओम मुखवाक्कान निगुणाय नमः.
ओम नेत्र दीक्षाधानाय नमः ओम द्वादशलिंगस्थापकाय नमः ओम ज्ञानप्रज्ञाय नमः ओम ब्रह्मज्ञानोपदेशकाय नमः ओम सकलकलासिद्धिकाय नमः ओम चातुर्वर्ण्यभूतिकाय नमः ओम अनेकभाषा संभाषगोपिकाय नमः ओम अष्टसिद्धिप्रदायकाय नमः ओम श्री शारदामणसुष्टिकाय नमः ओम नित्यानंदसुखीकाय नमः ओम प्रार्थनामार्गसुलभाय नमः ओम पादयात्राप्रियाय नमः ओम नानाविधफलवन्दिकाय नमः ओम स्तुतिपुराणाख्याय नमः ओम देवयक्षकिन्नरकिङ्कोशपूज्याय नमः ओम श्रवणानन्दकीर्तये नमः ओम दर्शनानन्दाय नमः ओम अद्वैतानन्दवैदाय नमः ओम अव्याजकरुणामूर्तये नमः ओम सैन्यवैष्णवादिमान्याय नमः ओम शंकराचार्याय नमः ओम दण्डकमण्डलहस्ताय नमः ओम वीणामृदङ्गादि सकलवाद्यनादस्वरूपाय नमः ओम रामकथारसिकाय नमः ओम वेदवेदान्त आगमादि सकलकलारसप्रवर्तकाय नमः ओम हृदयविलासाय नमः ओम चतुर्यवर्णस्वरूपाय नमः ओम वेदारेश्वरनाथाय नमः ओम अविद्यानाशकाय नमः ओम निष्कामकर्मोपदेशकाय नमः ओम लघुभक्तिमार्गोपदेशकाय नमः ओम लिंगस्वरूपाय नमः ओम सालग्रामसूक्ष्मस्वरूपाय नमः ओम कालग्राम शङ्करकीर्तिस्तम्भनिर्माणकर्ते नमः ओम जितेन्द्रियाय नमः ओम करुणानन्दवत्सलाय नमः ओम श्रीशैलशिखरवासाय नमः ओम चन्द्रकानन्दविनोदाय नमः वृक्षारूढाय नमः ओम दुर्गनाशाय नमः ओम आदिशारगोपहस्ते नमः ओम इलाहाराय नमः ओम मृत्युविमोचनकर्ताय नमः ओम श्रीचक्रान्ततत्पराय नमः ओम दासानुकृते नमः ओम अनुराधानक्षत्राय नमः ओम सर्वलोकत्यागशीलाय नमः ओम वेङ्कटेश्वर शरणपद्मस्वत्काय नमः ओम सुन्दरी समेतश्री नरमोनीश्वर पूजाभ्याय नमः श्री महास्वामी कालस्तोत्रसहस्रनामावली सम्पूर्णम् அது வச்சா தெரியாது சுட சுட பொறுமை பொறுமையாக
ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुराय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। महाविराजाय प्रसन्नाय नमो ईश्वराय गुरुवे कामेश्वरो वै समनोदरादु कुबेराय वै सपनाय महाराजाय नमः। हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंसः प्रचोदयात्। अपारकरुणा सिन्धुं ज्ञानकं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। श्रीचरणारविन्दाभ्यां नमो नमः। ఇప్పుడే కాంచెప్పు అయ్యో సారీ ஸ்வஸ்தி வசனம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் எழுந்து இந்த ஸ்வஸ்தி வசனம் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த சகடமம் சங்கராச்சாரிய சம்ஸ்தானம் இந்த மனத்தவை சார்பாக பக்கத்திலேயே ஒரு பில்டிங் சுபாதா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஹால் கட்டியிருக்காங்க. அது வந்து சீமந்தம், புண்ணியாஜனம், இந்த பூணல் போடுறது, சத்தியர்த்த பூர்த்தி, சதாபிஷேகம், இந்த மாதிரியான வைதிக கிரமமான விசேஷங்களுக்கு ஒரு 150 பேர் 125 150 பேர் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல கல்யாண மண்டபம் பக்கத்தில் கட்டியிருக்காங்க. தேவையான அன்பர்கள் மேனேஜர் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அதோடைய விவரங்கள் சொல்லுவாங்க. என்ன எவ்வளோ கல்யாணம் ஆகும், எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. நம்பர்லாம் வெளியே இருக்கு. இந்த புத்தகம் வந்து ஸ்ரீவித்யா இந்த மனத்தினுடைய சார்பாக வரக்கூடிய புத்தகம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இதில் உண்டான விவரங்கள்லாம் வெளியே இருக்கு. Thank you.
எல்லாம் cube form பண்ணி கொஞ்சம் மெதுவா நிதானமா இருந்து வாங்கிட்டு போங்க எல்லாத்தையும். காயின் மட்டும் எடுத்துக்கலையா? அவசரப்படாதீங்க. காயின் வச்சுக்கோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காயின். பிரசாதே பக்தகங்கணம் அனுக்கிரக பிரசாதாயம் நமஸ்யே